பொட்டிக்கு போயில சுத்தமா சொன்னவன் நானும் இந்த அழகான மலை. வெல்கம் பேக் டு விஷால் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொழுக்குமலை கேம்பிங் வந்திருக்கோம். ஏடா நான் வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் பார்த்தீங்களா? கூப்பிட்டா வரமாட்டோம், அதான் இந்த மாதிரி பண்ணாங்க. சரி கைஸ், நம்ம மேலே போய் பார்க்கலாம். போகிற வழியில் யானை இறங்கல் டேம் இருக்குன்னாங்க. நம்மளுக்கு வந்துட்டு 2 மணிக்கு தான் உள்ள செக்இன். இங்கே யாருமே மேக்ஸிமம் இல்லை. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து நீங்கள் கட்டாகிற வழியில் தேனி சைட்லேருந்து வந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணிட்டு பொறுமையாக அப்படியே சில் பண்ணிட்டு போங்க. ஆமாம்மா ஆரம்பமே சிறப்பாக இருக்குது. ரத்தக்காக வாங்கிடுச்சு, அதனால் வந்துட்டு பிரச்சனை இருக்காதுன்னு. கேம்புக்கு போனதுக்கு அப்புறம் தான் ட்ரெக்கிங்னாங்க. இங்கே கேம்ப் போகிறதே ஒரு ட்ரெக்கிங் மாதிரில இருக்குது. உள்ளே போய் காமிக்கிறேன். ஃபைனலி வந்தாச்சு. ஒரு பெண்டு தான், ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான் மேலே இருந்து. ஃபஸ்ட்டு வந்த உடனே மேலே போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் தான் சார்ஜிங் போட்டான். அப்புறம் வந்தோடனே நேராக போய் ரெஸ்ட் ரூம் தான் பார்த்தோம். இது காமனான ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்கிறது. அப்புறம் முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம டென்ட்டுக்கு போயாச்சு. இங்கே லைட் இல்லை, ஃபேன் இல்லை, எதுவும் இல்லை. அப்படி எதுவும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூக்கிலே குத்துவேன். அப்புறம் நெட்வொர்க்கும் இங்கே பெருசாக இல்லை, பட் வந்து ஒய்ஃபை வச்சுருக்காங்க. அது வேணுனாலும் நம்ம டேரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனோமே அங்கே தான் போகணும். இன்றைக்கி நைட்டு இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நைட்டு லைட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இங்கே மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு டென்ட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு 3 பேர் வந்துட்டு தாராளமாக இருக்கலாம் பசங்களோட வந்தீங்கன்னா. கீழே வந்துட்டு பெருசாக பெட்டுனா சின்னதாக அங்கே பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்காங்க. லைட்டாக குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னா ஒரு ரோல் பண்ணலாம். இப்படி ஃபுல் ரோல் வந்துன்னா இங்கே 3 பேர் தாராளமாக வந்துட்டு படுக்கலாம். உள்ளே வந்துட்டு இப்படி ஒரு 3 பில்லோ, 3 பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் கேஜெட்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு எல்லா கார்னர்லேயும் வந்துட்டு ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. மணி 2:30. இப்போ தான் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இங்கே பெர் ஹெட்டுக்கு வந்துட்டு 1800 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டே வந்துட்டு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு சன்ரைஸ் காமிச்சிட்டு அவங்களே ஜீப்பில் வச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ 3:30க்கு வந்துட்டு எங்களுக்கு ட்ரக்கிங் இருக்குது. எல்லாமே வந்துட்டு இதில் இன்க்ளூடட் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர், அப்புறம் கேம்ப் ஃபயர் எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்க போகுதுன்னு எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அப்படியே வந்துட்டு குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. நீங்கள் அங்கே தான் குளிக்க போகிறீங்க அப்படின்னு நாங்கள் ஒரு 10 minutes ட்ரக்காக அதுக்கப்புறம் போய் குளிக்க போகிறோமா. அதனால் டக்குன்னு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு இதோ பாருங்கள் கிளம்பிட்டோம் இன்டு தி வைல்டு. தெரியுதா? அங்கே தெரியுது பாருங்க. போச்சு, மழை வேற பெய்யுதுடா. நான் குளிப்பேனான்னு தெரில. இவ்வளோ கேஜெட்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. கவர் இருக்கா? கவர்லாம் இருக்கா? மழை பெய்யுது. இதுதான் வந்துட்டு அந்த குட்டி ஃபால்ஸ். ரொம்ப குளிர்து காய்ஸ். உள்ள இறங்க வேணான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். என்ன ப்ரோ, என்ன பண்றீங்க ப்ரோ? டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? தேடாதீங்க, இங்கதான் இருக்கேன், இன்னும் உள்ள போல. யோசிச்சுட்டு இருக்கேன், பல யோசனைகள் இருக்கு. உள்ள போலாமா வேணாமான்னு. சரி போவோம். ஐயோ குளுதே. உள்ள வந்துட்டு செம குளிருது. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி எப்படியோ உள்ள இறங்கியாச்சு. வாங்க, இப்போ வந்துட்டு யானை வர போதான், வெடி போட போறாங்க. அதனால நம்ம கிளம்ப சொல்றாங்க. தேவை கிளம்பிடலாம். வெறும் பின்னாடி வந்துட்டு இந்த அருவி சத்தம், அப்புறம் இந்த குருவி சத்தம் மட்டும்தான் கேட்குது. செம்மையா இருக்கு. இப்போ நம்ம இதுக்குள்ள எங்க போயிட்டு இருக்கோம்னா சன்செட் வந்துட்டு பார்க்கறதுக்கு கூட்டு போறாங்க. காட்டுக்குள்ள போறோம். அப்படியே டேரக்டா அங்க இருந்து டேரக்டா கூப்பிட்டு வந்துட்டாங்க. இங்க இருந்து என்னடா சன்செட் தெரிய போகுது. இங்க பாருங்க, வியூவை பாருங்க, இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பின்னாடி மிஸ்டர் இறங்குதா உங்களுக்கு தெரியுதா? எத்தனை தடவை அதை பார்த்தாலும் சலிக்கவே மாட்டீங்க. என்னைய விட்டீங்கன்னா 4 பூரா இங்கே பாய போட்டு படுத்து தூங்கிடுவேன்.
அதுதானே என்னடா நல்லா போயிட்டு இருக்கே, இன்னும் இவங்களை காணமே நினைச்சா வந்துட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ரத்தக்காவாக இருக்குது, ஏனே தெரிலங்க பாருங்க. பட்டை கடிச்சு வரும்போது ஷூ மட்டும் போட்டுவாங்க. ஆஹா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பார்த்தா இங்கே பாருங்க எவ்வளோ பெஸ்ட்டாக சூப்பராக இருக்குன்னு. ஈவினிங் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஸ்நாக்ஸு டீ எல்லாம் கொடுக்குறேன்னாங்க. ஆனால் மில்க் டீ இல்லைன்னாங்க, பிளாக் டீ மட்டும்தான் இருக்குன்னாங்க. எப்படி இருக்க போதும்னு நினச்சி குடித்தேன். இந்த குளிருக்கும் நாங்கள் கூட இந்த பிளாக் டீ வந்துட்டு நம்ம ஊரில் குடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். பட் வந்துட்டு இங்கே இந்த ஏலக்காய், பிளாக் டீலையும் ஏலக்காய் போட்டிருக்காங்க, அந்த ஃப்ளேவர் தெரியுது, செம்மையாக இருக்குது. அப்புறம் அப்படியே ஒரு மணி நேரம் நல்லா புரண்டு எந்திரிச்சோம். அப்புறம் அப்படியே ஒரு 7:30 போல் டிஜே அப்புறம் ஃபயர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்ததுலேயே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, புது பீப்புள் கூட கனெக்ட் ஆக முடிஞ்சு, புது ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ இது இப்படி தான். இந்த மாதிரி எதிர்பாராமல் நிறைய பேரை சந்திப்போம், நிறைய பேரை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குவோம். ஸோ ஒரு மாதிரி இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. அப்புறம் மெயினான விஷயம் ஃபுட்டுக்கு வரேன். ஸோ 2 சப்பாத்தி, கொஞ்சம் ரைஸ், அப்புறம் சிக்கன் கறி, அப்புறம் ஹெட்டுக்கு வந்துட்டு ஒரு குவார்டர் கிரில் கணக்கு கொடுத்துட்றாங்க நான்வெஜ்க்கு. வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன், பன்னீர் பட்டர் மசாலா வந்துட்டு ஆடட், சூப்பராக இருந்துச்சு. பட் வந்துட்டு நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு தான் அருமையாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அவங்க கேங் கூட சேர்ந்து நாங்களும் போய் ஒரு அட்டி போட்டு, நம்ம தம்பி சூப்பராக பாடுவாப்பில் 2 பாட்டு எடுத்து விட்டாரு, நீங்களே பாருங்கள். நாங்கள் வந்துட்டு மணி இப்போ 2, இன்னும் 1.5 மணி நேரத்தில் வந்து எந்திரிக்கணும். சும்மா சுற்றிட்டு இருக்கோம், அவ்வளோதான். போய் தூங்க போகிறோம். கிருன்னு வருது. ஒரு 1 மணி நேரமாக தூங்கி எந்திரிச்சாதான் காலையில் கொஞ்சமாச்சும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். இங்கே பாருங்கள், மார்னிங் பார்ப்போம். குட் மார்னிங்க. தூங்கவே இல்லை, அதுக்குள்ளே வந்துட்டு கிளம்பியாச்சு. ஒரு அழகான சன்ரைஸ் பார்க்குறதுக்காண்டி 4 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. ஒரு டேக்கு மொத்தம் 4 ட்ரிப்ஸ் இருக்குது. ஏர்லி மார்னிங் 4 o'clock உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்காண்டி நம்ம போகிறது. ஆஃப்டர் தட் 9 o'clock ஒன்று இருக்குது, 12க்கு ஒன்று இருக்குது, அப்புறம் ஈவினிங் 4 o'clock சன் செட்டுக்கு ஒன்று இருக்குது. இந்த ஜீப் காஸ்ட் வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்தே பே பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த 1800 இதெல்லாமே இன்க்ளூடட் தான். பட் இதில் எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த நாங்கள் போகிறது வந்துட்டு போஸ்பிக்கு வந்துட்டு பர் ஹெட்டுக்கு 700 நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு டிக்கெட் கவுண்டர் வச்சுருப்பாங்க. அங்கே டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் மேலே கூட்டு போவாங்க. ஸோ அங்கே போய் வெயிட்டிங் சார்ஜ் ஜீப்புக்கு 1500 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஓகேண்ணே. நீங்கள் கீழே இருந்து பார்க்குறதுனாலுமே பார்க்கலாம். பட் வந்துட்டு நீங்கள் மேலே போய் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஸோ வந்துட்டிங்கன்னா 700 கொடுத்து கண்டிப்பாக மேலே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஜீப்லேருந்து ஏறி வந்தோடனே ஒரு 1 கிலோமீட்ரு மேலே வாக் பண்ணி போனோம். ரொம்ப பெருசாலாம் இல்லை, பட் வந்துட்டு ஃபிட்னஸ் ரொம்ப மெயினு. தண்ணி வந்துட்டு அவங்களே கொடுத்துட்றாங்க, ஓகேவாக இருக்குது. ரைட்டில் வரும்போது ஷூ போட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஏன்னா ரொம்ப வலிக்குது, அட்டையாக இருக்குது. அப்புறம் நம்ம சேஃப்டிக்காக ட்ரெக்கிங் கோஆர்டினேட்டர் ஒருத்தர் கூட நடந்து வந்துகிட்டே இருப்பார். நம்மளால் முடியலைன்னா அவர் ஹெல்ப் பண்ணி மேலே கூப்பிட்டு போவார். அண்ட் அனிமல்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த இடம் அவங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்து சொல்கிறதுக்கும், நம்ம எதுவும் சேட்டை பண்ணோன்னா நம்மளை அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூடயே வருவாங்க. இவ்வளோ தூரம் ஏறி வரணும்லாம் கண்டிப்பாக நினைக்காதீங்க. இது மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோடு நீங்கள் வரலாம். வந்தீங்கன்னா இந்த மேலே வரும்போது இந்த கட்டையை மட்டும் தயவு செஞ்சு பிடிச்சி ஏறி வந்துடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்மளே ஒரு கான்ஃபிடென்ட்டாக வருவோம். இந்த கட்டையை பிடிச்சோன்னே கான்ஃபிடென்ட்லாம் போய் அப்படியே பொறுமையாக வந்துட்டு அதை பிடிச்சி ஏறி நம்மளுக்கு மனசே விட்டுற மாதிரி இருக்குது. ஒளி வந்து விட்டது. ஒரு வழியா வந்தாச்சு. எல்லாம் எதுக்காக? எப்பா சாமி, இதுக்காக தான் வந்தேன். நான் உங்களுக்கு 360 டிகிரி சுற்றி காமிக்கிறேன். இன்னும் சன்ரைஸ் ஆகலை, பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மேலே ஏறும்போது நல்லா தூங்கி எந்திரிச்சுவாங்க. அப்போனா தான் வந்துட்டு உங்களுக்கு எனர்ஜியாக ஃபீல் ஆகும். இல்லைனா அதுவே உங்களை இன்னும் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ண வைக்கும்.
அவ்வளோதான். இப்படி உட்காந்து வியூவை பார்த்தா போதும். வாங்க வந்து ஒரே ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கே தெரியும். எல்லாமே வந்துட்டு இங்கே கீழே தான் இருக்குது. கப்பலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பக்கத்தில் நிப்பாட்டிட்டு, அம்மா நான் சும்மா ஒரு கற்பனை தான் சரியா, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா வாயில வந்து நம்ம பே பண்ணாமல் வியூ பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்தோ பாருங்களேன், இங்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம், ஒரு வியூ இருக்குது. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்லாம் போனோம்னா எக்ஸ்ட்ரா போஸ் பிக்கு நம்ம பே பண்ணுற இந்த 700 ருபீஸ் வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகும். பட் வந்துட்டு இவ்வளோ ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க அதையும். எங்கள் கூட ஒருத்தன் வந்தானே, கீழே இருக்கானா அவன்? கால் ஃபுல்லா அட்டையா? விசு போட்டி கை கொடு கை கொடு ப்ரோ. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? செம எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா. ஃபிட்டாக இருக்கலாம். கேங்கில் எவன் கடைசியாக உட்காரானா அவன் கேடா. Why are you gay? எல்லாரும் உட்காந்துட்டோம். நவம்பர், டிசம்பர், ஜான்வரி இது சீசன் டைம். ஸோ அப்போ வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த க்ளவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக கவர் ஆகி இன்னும் பயங்கரமான வியூவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏறும்போது கூட ஒன்றும் தெரில, ஆனால் இறங்கும் போது அநியாயமாக இருக்கேடா. இருக்கு ஆத்தி ஆத்தி சூப்பராக இருக்குது. இறங்குறதுக்கு பட்டாசாக இருக்குது, ஏறும்போது கூட ஒன்றும் தெரில. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு ஷூ போட்டு வாங்க. ஏன்னா அட்டை வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஷூ போட்டு வாங்க, வெறும் காலில் வராதிங்க, ரொம்ப ஸ்லிப்பரியாக வேறு இருக்குது. ஷூ போட்டிங்கன்னா தான் பெஸ்ட்டு, இல்லைன்னா ஒஸ்ட்டு. நம்ம டிக்கெட் எடுத்தோம் இல்லையா 700, அதுக்கு இந்த டீ ப்ளஸ் வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. இங்கேருந்து தெரிகிற வியூ பாயிண்ட்டு நம்ம ஊர், நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாலே இந்த மலை தெரியும். ஸோ இது தேனி வியூ பாயிண்ட். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வீட்டில் இருந்தும் இந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் நான். அந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஜிப்லைனும் இங்கே தான் இருக்குது. 1.8 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுது. மேகத்துக்குள்ள பூந்து சும்மா சூப்பராக போகுது. ஆனால் என்ன ப்ரைஸ் தான் 3500 பெர் ஹெட். அப்புறம் டேரெக்டாக நம்மளை டீ ஃபேக்ட்ரிக்கு கூட்டு போவாங்க, கீழே இருக்குது. ஸோ இங்கே போனதும் உள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா, உள்ள ஃப்ரெஷ் ஒயின் இருந்துச்சு, ஸ்பைசஸ், அப்புறம் சென்ட்டு, ஹேண்ட் கிராஃப்ட் திங்ஸ், அப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான டீஸ் இருந்துச்சு, காஃபி பவுடர் இருந்துச்சு. 200 கிராம்ஸ் 200 ருபீஸ் கொடுத்தாங்க. நானும் ஒன்று வாங்கினேன் வீட்டுக்கு அம்மாவுக்கு. ரெக்கார்டு ஆகணும். அது செம்மையாக அங்கே பாருங்க, க்ரீமை பாருங்க, அதில் மேலே லைட்டாக உள்ள லேயரு நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. டீ எப்படி இருக்கு? வண்டர்ஃபுல்லாக இருக்கு. 3000 எவ்வளோ? 3000 வழியாக சேஃபாக போயிட்டு வந்தாச்சு. நம்ம அண்ணன் தான் வந்துட்டு நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வந்தார். நன்றிண்ணே. உங்கள் பேர்? மனராஜ்ண்ணே. சரிங்கண்ணே, பார்த்து திரும்பவும் நம்ம ஸ்டேக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நம்மளுக்கு இங்கே 12 o'clock செக் அவுட்டு. கொஞ்சம் நேரம் உருண்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கண்டிப்பாக வந்துட்டு ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு. எனக்குமே வந்துட்டு இந்த கேம்பிங் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு புதுசு தான். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், நிறையா அனிமல்ஸ் வருமோ. சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் இந்த ஸ்டேன்னு மட்டும் இல்லை, இன்னும் ஆன்லைனில் நிறைய ஸ்டே இருக்குது. ஸோ நீங்கள் மேபி இன்னும் பார்த்து உங்களுக்கு கம்மியாக கூட கிடைக்கலாம். நீங்கள் அதை பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொழுகுமலை போகலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் நம்ம வீடியோவை அனுப்பிச்சு சொல்லுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டடா பாய்.